அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்மந்தமாகவும் கல்வி சம்மந்தமாகவும் நம்ம வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான கல்வி சம்மந்தமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் மூலமாக போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் இருக்குது சென்னை ஆவடியில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடிஐ பயிற்சி பெற தகுதி வாய்ந்தவங்ககிட்டருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான பயிற்சிகளுக்கு அவங்க விண்ணப்பிக்க சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்பெண்டருக்கு 2 போஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட்டுக்கு 8 போஸ்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேன் மெக்கானிக்கலுக்கு 4 போஸ்ட்டு, எலக்ட்ரீசியனுக்கு பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டு, எலக்ட்ரானிக்ஸுக்கு 4 போஸ்ட்டு, பிட்டர் பார்த்திங்கன்னா 15 போஸ்ட்டு, மெஷினிஸ்ட் பார்த்திங்கன்னா 10 போஸ்ட்டு, மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா 3 வேக்கண்ட்டு, டர்னருக்கு 5 வேக்கண்ட்டு, வெல்டருக்கு 3 வேக்கண்ட்டு. ஸோ மொத்தம் காலிப்பணியிடம் எவ்வளோன்னா 60 காலிப்பணியிடம் இருக்குது. ஸோ இந்த காலிப்பணியிடம் முன்ன பின்ன மாறும். இதுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா, இவங்க திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைதல் அமைச்சகத்தின் அரசியல் அறிவிக்கையின்படி NCVT அங்கீகரிக்கப்பட்ட ஐடிஐயிலிருந்து குறைந்தபட்சம் 2 ஆண்டு கால பாடத்திட்டத்தில் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். வயசு எவ்வளோ இருக்கும்னா 18 வயசு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டுடாக இருந்தால் 27 வயசு வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும், SC STயாக இருந்தால் 32 வயசு வரைக்கும், உடல் ஊனமுற்றவங்களாக இருந்தாங்கன்னா 37 வயசு வரைக்கும் அவங்களுக்கு லிமிட் இருக்குது. இந்த பயிற்சி காலம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய NCVT.mis.gov.inல ஐடிஐயில் தேர்வுகளுக்கு கட்டாயம் பண்ணி அதன் மூலமாக நிரப்பும் அந்த பதவி எண்ணை வச்சு நம்ம இதுக்கு விண்ணப்பிக்கணும். இந்த எண்ணு நம்ம இன்டர்வியூப்போ அவங்க செக் பண்ணுவாங்க. அதாவது சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னு ஒரு இது இருக்குது, BOATS. அதே மாதிரி இந்த ஐடிஐ படித்தாங்களா NCVT பார்த்திங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது, NCVT.mis.gov. இதில் ஐடிஐ தேர்வுகள் கட்டாயம் போய் பதிவு பண்ணியிருக்கணும். அந்த பதிவு எண்ணை வச்சு தான் இவங்க நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு போடுறாங்க. அப்போ இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, 2021, 22, 23 வருடத்தில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டுமே இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். 21க்கு முன்னால் தேர்ச்சி பெற்றவங்க விண்ணப்பிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா, டிப்ளமோவோ டிகிரியோ மற்ற 6 வாங்கியிருந்தாலும் அவங்களும் இதில் விண்ணப்பிக்க முடியாது. NCVTயிலிருந்து ஐடிஐ சான்று பெற்றவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நல்லா பாருங்கள், NCVTயிலிருந்து ஐடிஐ சான்று பெற்றவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், மற்றவங்க யாரும் விண்ணப்பிக்க முடியாது. ஓபிசி வாங்கும்போது இப்போ கரண்ட்டில் வாங்கியிருக்கணும், ஏற்கனவே பழசை வாங்கி வச்சு விண்ணப்பிக்கக்கூடாது. ஸோ தேர்வு எழுதி அதை முடிவு அறிக்கப்படாமல் இருப்பாங்கள்ல, அவங்களும் விண்ணப்பிக்கக்கூடாது. இதுதான் ரிசல்ட்டு. ஸோ இந்த பயிற்சியை ஏற்கனவே பெற்றவங்களும் தற்போது பெற்றவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. இது பயிற்சி தான். இந்த பயிற்சி தேவைப்படுறவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு இந்த தேர்வுக்கு இன்டர்வியூக்கு சிவிக்கு போகிறவங்களுக்கு எந்தவித டிஏவும் டிஏவும் கிடையாது. இந்த பயிற்சி பெறவங்களுக்கு அங்கே அந்த ஆவடியில் உள்ள அந்த குவார்ட்டர்ஸில் எந்த இதுவும் அவங்களுக்கு வழங்கப்படாது. ஸோ இந்த ஐடிஐக்கு இதுக்கு தேவைப்படுறவங்க விண்ணப்பிங்க, வில்லிங் உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா 1 வருஷம் பயிற்சி கொடுப்பாங்க. இந்த 1 வருஷம் பயிற்சிக்கு யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஐடிஐனுடைய கவர்மெண்ட் ஆஃப் நார்ம்ஸ் படி CO அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அவங்களுக்கும் கார்பெண்டருக்கும் வெல்டருக்கும் மாதம் 7,700 ரூபாயும், மற்ற படிப்பு ஐடிஐ படித்தவங்களுக்கு பிரதி மாதம் 8,050 ரூபாயும் வழங்கப்படும். இந்த 1 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. வேறு எந்த விதமான தகுதியும் உதவியும் கிடையாது. ஸோ இந்த பயிற்சி பெறுவங்களை பல்வேறு தேர்வு உள்ள காலிப்படங்களை பொறுத்து அவங்க தேர்வானது ஐடிஐ பெறப்பட்ட மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நேர்முகத் தேர்வு மூலமாக அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. நேர்முகத் தேர்வு முடிஞ்ச பிறகு அவங்களுடைய யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய இமெயிலுக்கும் அல்லது SMS அனுப்பிச்சு அவங்கள இது பண்ணுவாங்க. ஸோ ஐடிஐ பயிற்சி பெறுபவர்களுக்கான திறனாய்வு தேர்வும் நேர்முகத் தேர்வும்
2மே அவங்களுக்கு ப்ராப்பராக மெயில்லையும் ஃபோனில் எஸ்எம்எஸ்லேயும் பண்ணியிருப்பாங்க. விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த RAC.gov.in அந்த ஆன்லைனில் போய் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது சரியான இந்த இதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி இந்த விளம்பரம் வெளியான நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். கடைசி தேதிக்கு பின்னால் வரது விண்ணப்பிக்கப்படாது. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக உள்ளது தான். ஸோ இந்த ஐடிஐயினுடைய ஒரு வருஷ பயிற்சி எங்கே அப்படின்னா போர் வாகனங்கள் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். அதில் பயிற்சி பெறணும்னு வில்லிங் உள்ளவங்க 21, 22, 23 இந்த 3 ஆண்டுகளில் படித்து முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க விண்ணப்பிங்க. விண்ணப்பித்த பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கங்க. இது வந்து வேலை கிடையாது, பயிற்சி தான். இந்த பயிற்சிக்கு யாருக்கு லைக் பண்ணுறாங்களோ அவங்க விண்ணப்பிங்க. விண்ணப்பித்து அவங்க வந்து அங்கே நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. அதை வச்சு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு வருதோ அதை வச்சு நான் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ரீசெண்டாக ஐடிஐ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோவோ இல்லை வேறு ஏதாவது படிக்கிறாங்கன்னா அவங்க படிக்கட்டும், பிரச்சனை இல்லை. சப்போஸ் இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்கும் போது ஐடிஐ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்களே, ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்க இதை போய் அட்டன் பண்ணட்டும். கிடச்சுன்னா 1 வருஷம் அவங்க இங்கே போய் ட்ரைனிங் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப்பில் பின்னால் அவங்க ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய டிஃபென்ஸில் கீழே உள்ள இதில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு ட்ரைனிங் எடுத்துக்காங்கன்னா அதுவும் ஒரு வேல்யூபிளாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் தான் வந்து இந்த மேட்டரை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது இல்லையா. ஸோ ஐடிஐ முடிச்சுட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவுசெய்து இதில் 10 விதமான படிப்புகள் இருக்குது. கார்பெண்டர், சிஓபி, டிராஃப்ட்மேன், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், மெக்கானிக், டர்னர், வெல்டர். ஸோ இந்த 10 விதமான படிப்பு முடிச்சவங்க பல பேர் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இருப்பாங்க, குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்க்கட்டும், அவங்க அப்ளை பண்ணட்டும். அவங்களுக்கு இது மூலமாக ஒரு இது கிடச்சா அது நல்லது தான் அது. ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது. அது நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லையா நீங்கள் யாருக்கு தெரியுதோ அவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.